ஐயோ எங்க போய் தொலைஞ்சா இந்த பாவி பயப்புல? நெல்ல பாத்துக்க சொன்னா ஆகாசத்தை அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வாரேன்டா. இந்த கொள்ளிக்கட்டையால உன்னை சுடுறேன்டா. இதுலயாவது உனக்கு சுரள வருதான்னு பாப்போம். வாய முடிய பாவி, ஏண்டி என் புள்ளைய இப்படி கொடுமைப்படுத்துற? சண்டாடி தக்கடத்தி புள்ள உன் புள்ள இல்லையா? அட போயா, இதையே நான் பெத்து போட்டிருந்தேன்னா இந்நேரம் கண்ட துண்டமா வெட்டி உப்பு கண்ட போட்டப்பேன். காய போட்ட நெல்ல பாத்துக்கிறதுக்கு வக்கு இல்ல, இது ஒரு புள்ளையாயா? ஏண்டி, அவன் புறவையில இருந்தே உண்மத்தை முடிச்சவனா வளர்ந்துட்டானேடி. அவங்கிட்ட போய் இந்த வேலையெல்லாம் ஒப்படைக்கலாமாடி? இந்தாயா, இந்த வேலைக்கு கூட உன் புள்ள லாய்க்கில்லேன்னு வந்துருச்சுல்ல. இனி இவன் இருக்கிறத விட ஆகிறதே மேல். ஏ ராசா, என் முத்து, உன் சின்னாய் சொல்லிட்டு போனது கேட்டியாடா? என்ன சொன்னா? உன்னை சாக சொல்றா. நான் தான் சாகுறேங்கிறேனே. இப்படி இருக்கிறத விட செத்து தொலைடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? புருஷன் முண்டாட்டி இப்படி மாத்தி மாத்தி அடிச்சா இந்த குழந்தையுடைய கதை என்ன ஆகுறது? என்னங்க பண்ண சொல்றீங்க? இப்படி வந்து பிறந்துட்டானே. பிறந்துட்டா அது என்ன தோஷம், என்ன துயரம்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த கோயில சுத்துறது, எந்த குளத்துல விழுணுங்கிறத யோசிக்க வேண்டாம். அட நீ ஒண்ணு, இந்த பாடா போன ராசாங்கத்துலதான் இருக்கிற கோயில் குளத்தை எல்லாம் இடிச்சு வச்சிருக்கானே. எந்த கோயில போய் சுத்துவேன்? அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். உனக்கு மாரியப்ப பிள்ளைய பத்தி தெரியுமா? இந்த பாளையத்து பண்ணையில மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் தானே? அடச்சே, அவர் ஒரு காலத்துல கோடீஸ்வரனா இருந்தவர். அவருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம நம்ம ஊர் கோயில் மாரியம்மனையே தான் மகளா செத்து எடுத்துக்கிட்டு தான் சொத்து பூராவையும் அவ பேருக்கு எழுதி வச்சுட்டார். அப்புறம் அவருக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு. உடனே ராசா அவரை கூப்பிட்டு, உனக்கு தான் பொண்ணு பிறந்துட்டாளே, நீ கோயிலுக்கு எழுதி வச்ச சொத்தை திரும்ப வாங்கிக்கேன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் கோயிலுக்கு எழுதி வைக்கல, என் மூத்த மகளுக்கு எழுதி வச்சிருக்கேன், அவ ஏழைய மகளை கவனிச்சுக்குவா அப்படின்ட்டு. ராசாவாகப்பட்ட நீங்க ஏதாவது எனக்கு கொடுக்கறதா இருந்தா உங்க பண்ணையில மாடு வைக்கிற வேலையாவது கொடுங்கன்னு கேட்டாரு. ஐயா, இப்ப இருக்கிற ராசாவா இப்படி எல்லாம் சொன்னாரு? சரியான சிக்கல் பிடிச்ச வாழனாரியா. நான் அவன் அப்பங்காரத்து கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மாரியப்ப பிள்ளை கையால 90 வாங்கினா போதும் ஐயா, எல்லா தோஷமும் பறக்குதான். இப்ப அவன் பையனை கூட்டிக்கிட்டு அவர்கிட்ட போ. மகமாயி, என் மாவன் மகமாயி, எல்லாத்தையும் பார்த்துப்பா, தைரியமா போங்க. அம்மா, அப்பா, நான் போய் நல்ல தண்ணி எடுத்துட்டு வரேன். போயிட்டு வாமா. ஐயா ஐயா ஐயா, என் மகனை நீங்களாயே காப்பாத்தணும். எழுந்திரியா எழுந்திரியா, என்னாச்சு உன் மகனுக்கு? நான் என்னத்தையா சொல்லுவேன்? அவன் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றான்னா, குடுக்க பேசக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. அதை விட முக்கியமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. எங்கேயா விட்ட? தோசம் தவிரத்துல விட்டீங்க. சின்னம்மா கொடுமையாலதான் உன் மகன் இப்படி ஆயிருக்கான். அதனால இதமா பதமா பேசி அன்பா ஆதரவா ஒரு 4 வேளை சோறு போட்டினா உன் மகனுக்கு எல்லாம் சரியா போயிடும். நீ என்னமா சொல்ல வந்த? வெளியில ஒரு மகான் உட்கார்ந்து இருக்காருப்பா. அவரை எப்படி நீ மகான்னு சொல்ற? பரமசிவன் கழுத்துல பாம்பு இருக்குல்ல, அதே மாதிரி அவர் கழுத்தை சுத்தி ஒரு பாம்பு படம் எடுத்துக்கிட்டு இப்படி நிக்குதுப்பா. ஐயோ, பெரிய சங்கதி. பாத பூஜை பண்ணியே தீரணும். நீ அதுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணு. நான் போய் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சிவோகம். ஐயா, இந்த ஞானசூரியன் முகத்தை பாக்குறப்போ சிவனே இவனா வந்தானா, இவனே சிவனா வந்தானான்னு புரியலையே ஐயா. கன்றாய், இவன் தானே பித்துக்குடி மகன். உங்க மகனா? ஆமா, எல்லாம் பாம்பு இந்தாங்க. நீங்க கத்திர பாம்பு விரண்டு அவரை பொட்டுற போட்டுடுச்சுன்னா? ஆமாம்மா, அது சரி. இதை எப்படி விரட்டுறது? கொஞ்சம் இருங்கப்பா. பாம்பு ஓடி போயிடுச்சு. பாம்பு போயிடுச்சு. ஏங்க, என்னங்க
உங்க மேல பாம்பு ஏறிச்சே. கடிச்சிச்சா? கடிச்சிருந்தா போயிருப்பீங்களே. அப்ப அதை பிடிச்சு என் மேல விட்டுருங்க. ஏ நான் சாகணும். கடிங்களாயா? இப்படி சாகரேன்னு சொல்லியா இல்ல சாகரிச்சிட்டு இருக்காயா? ஒரு அருவாள்ல கொடுங்க, உன்னை வெட்டி சாகரிச்சுறேன். ஏயா பெத்த தகப்பனே அருவாளால வெட்டுறேன் குத்துறேன்னா அந்த புள்ள இந்த முடிவுக்கு தான் வருவான். அப்படி சொல்லுங்கப்பா. அப்பா நீங்க சொன்ன மாதிரி இதமா பதமா 4 வார்த்தை பேசி அன்பா ஆதரவா 2 வேளை சோறு போட்டா நிச்சயம் தெளிஞ்சிருவாருப்பா. அந்த காரியத்தை நாம தான் செய்யணும். முதல்ல அந்த புள்ளைய உள்ள கூட்டிட்டு போய் வயிறார சாப்பாடு போடு. தம்பி தைரியமா போ, நம்ம வீடுதான். வாங்க. நீ வாயா. நீங்க இப்படி உட்காருங்க. அடுப்பு நெருப்புல முன்னாடி பட போச்சு, அதுக்கு பயந்துதான். ஆஹா எல்லாம் சரியா போச்சு. கண்ணை தோறங்க. எல்லாம் சரியா போச்சா? பூராவும் சரியா போயிடுச்சு. ஏங்க ஏன் உசுறு மேல அவ்வளவு அக்கறை வந்துடுச்சா? வந்துடுச்சே. இது என்னங்க கோளாறு? பழைய கோளாறுக்கு இந்த புது கோளாறு எவ்வளவோ மேல். வாங்க உட்காருங்க. பால் சோறு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. ஏன் மூஞ்ச பார்த்தா இப்படி? சாப்பிடுங்க. ஏன் சாப்பிடணும்? எல்லாரும் எதுக்காக சாப்பிடுறாங்க? எதுக்காக சாப்பிடுறாங்க? உசுரோட இருக்கிறதுக்கு தான். நான் தான் சாகணுங்கிறேனே. ஐயோ இப்படி திரும்புங்க. இந்த எண்ணத்தை மாத்திக்க முடியாது. முடியாது முடியாது முடியாது. சரி செத்து தொலைங்க. இருங்க, எப்படி சாகுறது? எப்படி சாகுறதுன்னே இன்னும் தீர்த்துக்கலையா? இல்லையே. நான் சொல்லி தரட்டா? செய்யுங்க. என்ன இது? கயிறு. இதை இப்படி மாட்டிக்கிட்டு இந்த பலகையில இருந்து தொப்புன்னு குதிச்சா பொட்டுன்னு உசுர போயிடும். குதிக்கட்டா? சரி சரி சரி, இது ஒரு வழி. இது என்ன? கத்தி. கதக்குன்னு ஒரே குத்து வயித்துல கொட்டால் சரிஞ்சு உடனே உசுர போயிடும். இது இன்னொரு வழி. உட்காருங்க. இன்னொரு வழி இருக்கு. நீச்சல் தெரியுமா? தெரியாது. நல்லதா போச்சு. கொல்ல பக்கம் ஆழமான கிணறு இருக்கு. பொத்துரு குதிச்சா பசுக்குன்னு உசுறு போயிடும். சாகரத்துக்கு இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்திருக்கேன். பொழுது விடியறதுக்குள்ள செத்தே ஆகணும். இல்லன்னா நான் செத்துருவேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம செத்துக்கிட்டு? ஒரு காரியத்தை சாதிக்கணும். தோத்துட்டோம் செத்து போயிடணும். அதுக்குத்தான். என்னங்க இது? என் மகனோட சாவுற எண்ணத்தையே உங்க மகன் மாத்திடுவான்னு நினைச்சா உங்க மக சௌரியமா சாவுறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாளே. முள்ளாலத்தான் எடுக்கணும். அதைத்தான் என் மக செஞ்சிட்டு இருக்கா. பொழுது விடியறதுக்குள்ள செத்தே ஆகணும். இல்லன்னா நான் செத்துருவேன். கிணத்துல விழ வேண்டாம். நான் கிணத்துல விழறேன். நீங்க முதல்ல காலை விடுங்க. நீ இறங்கினாத்தான் நான் காலை விடுவேன். நீங்க காலை விட்டாதானே நான் கீழே இறங்க முடியும். நான் காலை விட்டா நீ கிணத்துல விழுந்துருவேன். நான் உன்னை விட மாட்டேன். இறங்கு. ஆமா, கிணத்துல ஏதோ ஆள் விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சே, அது என்ன? அது தேங்காய் மரத்துல இருந்து உள்ள விழுந்துருச்சு. ஓஹோ, நீங்க எங்க இருந்தீங்க? அங்க பதுங்கி இருந்தேன். என்னங்க இது, கத்தி கயிறெல்லாம் எடுத்துக்கிட்டு வீர நாட்டு விசுக்கு விசுக்குன்னு வந்து இங்கேயே பதுங்கி இருக்கணும். அது நான் சாகலன்னா நீ செத்துருவேன்னு சொன்னேல்ல. சொன்னேன்.
அதுக்காகத்தான் கயிறு கத்தியால நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு கிணத்துலயும் விழ வந்தீன்னா உன்னை பாஞ்சி பிடிச்சுக்கலான்னு தான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க வந்து பதுங்கி இருந்தேன். ஆமா, நான் செத்தா உங்களுக்கு என்ன? நானும் செத்துருவேன். நான் சாகலன்னா? நானும் சாக மாட்டேன். நீங்க இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். நீ இருக்கிற வரைக்கும் நானும் இருப்பேன். நானும் இருப்பேன். ஐயோ 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 ஐயோ, களி பொண்ணு பொம்மைக்கும் உங்க பொண்ணு உயிர் கொடுத்துருச்சுங்களே. ரெண்டு வைரக்கல் ஜோடி மாதிரி இருக்குதுங்களே. ஏங்க ரெண்டும் இப்படியே என் மனசுலயும் பட்டுதுயா. ஆனா உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன். என்னங்க? என் மவளுக்கு நாகதோஷம் இருக்கியா? அப்படின்னா என்னங்க? வர்ற புருஷனுக்கு உயிருக்கு ஆபத்து, அவ்வளவுதான். இத பாருங்க, உங்க மகளை என் மகன் கட்டிக்கிட்டு அவளோட ஒரு நாள் வாழ்ந்தா போதுங்க, நான் சந்தோஷமா இருப்பேனுங்க. ஏயா அப்படி? அதுங்க நிரந்தரமா வாழறதுக்கு என்னோட மூத்த மவ நித்திய சுமங்கலியா இருக்காளே, அவ கால பிடிச்சா போதாது? தஞ்சாவூர் வரைக்கும் நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். வாங்க அதிகாரியா, உங்களை பார்க்கதான் வந்துகிட்டே இருக்கோம், நீங்களே வர்றீங்க. அப்படியா? என்ன சமாச்சாரம்? கடுமையான வயிற்று வலி அடிக்கடி வருது, அதுக்கு ராச வைத்தியம் பார்க்கணுமா. அந்த வைத்தியர் தஞ்சாவூர்ல தான் இருக்காராம். 2 நாள்ல நான் போயிட்டு வந்துருவேன். அது வரைக்கும் பிள்ளைங்க மாடுகளை மேய்ச்சி கொண்டு வந்து விட்டுடும். 2 நாள்ல வந்துருவீங்கல்ல? வந்துருவேன் ஐயா. எவ்வளவு காலம் ஆச்சுமா இந்த திருமுகத்தை பார்த்து? உயிரோட உட்கார்ந்திருக்கியம்மா. ஐயா, தரிசனம் பண்ணிட்டீங்களா? நடைய சாத்துட்டுமா? சாத்த போறீங்களா? ஏன்? மேல வச்ச கண்ணு எடுக்க முடியலையே. இந்த ஜென்மா பூரா அவளை பார்த்துட்டு இருக்கலாம் போது தோணுது ஐயா. ஏன் தினமும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்களேன். செய்யலாம். நான் வெளியூரு. அப்படியா? அப்போ 2 நாள் தங்கி தரிசனம் பண்ணிட்டு போங்களேன். ராத்திரில எங்க தங்குறது? வெளியூர்ல இருந்து வர யாத்திரிகள் எல்லாம் கோவிலை சுத்தி தான் தங்கி இருந்துட்டு போறா. நீங்களும் அந்த மாதிரி தங்கி இருந்துட்டு போலாமே. சரி சரி. மன்னிக்கணும். இங்க அம்மாவுக்கு தேவையான நைவேத்தியங்கள் எல்லாம் நாங்களே தான் தயார் பண்றது. இப்படி வெளியில இருந்து வர பலகாரங்களை வாங்குற வழக்கம் இல்லை. சரி. இப்ப நடை சாப்பிட்டுமா? சரியா? அப்பா அப்பா எழுந்திரீங்கப்பா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? நான் தான் உங்க மூத்த பொண்ணு, என்ன தெரியலையா? என்னப்பா நீங்க மகளை பாக்கணும்னு ஆசையோட ஓடி வந்த நீங்க இங்க வந்து அம்மா தாயேன்னு கூப்பிட்டா இது என்ன முறை? அம்மா, நான் உன்னை மகளா தத்தெடுத்தத நீ ஏத்துக்கிட்டியம்மா? ஆமாப்பா, தேவாதி தேவர்களும் ஏன் திருமூர்த்திகளும் கூட என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறத கேட்டு என் காது புளிச்சு போச்சு. இந்த கலியுகத்துல யாராவது என்ன மகளேன்னு கூப்பிட மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க என்ன தத்தெடுத்தீங்க. நான் பூரிச்சு போயிட்டேன். அதுதான் உனக்கு பூரிப்புன்னா நான் உனக்கு அப்பனாவே இருக்கிறேம்மா. உட்காருங்கப்பா. நீ உட்காருமா. எனக்கு என்னப்பா, உங்களுக்கு தான் வயசாச்சு. ஆமாமா, எனக்கு வயசாயிடுச்சு. ஆனா மவளை நீ இருக்கியே, அண்டாண்ட கோலங்களை ஈன்றெடுத்த அன்னை எனினும் உன்னை கண்ணி கண்ணின்னு நான் சொல்லலம்மா. வேதங்கள் முறையிடுது அத்தா, வேதங்கள் முறையிடுது. அம்மா, உன்னை நிக்க வச்சுட்டு நான் உட்கார்ந்தா என் உடம்பெல்லாம் கூசுதும்மா. நீ உட்கார்ந்தா அப்பா உட்கார்றார். என்ன சொல்ற? நானும் அன்பனும் பிடிக்குள் அகப்படும் ஆரமுதே. உட்காருமா, உட்கார். ஏன்பா, தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை அனுப்பி வச்சிருந்தேன். நீ அனுப்பிச்ச? ஆமா. அடட, அது உண்மைதானா? அம்மாடியே, உன் தங்கச்சிக்கு நாகதோஷம் இருக்குது. அந்த பிள்ளையாண்டானுக்கே கட்டி கொடுத்துடலாமா? அவங்க 2 பேரும் நல்லபடியா வாழறதுக்கு நீ ஏதாவது வழிவகை பண்ணுவியா? பூ போட்டு கேட்டுடலாம் தான் நான் இங்க ஓடி வந்தேன். அப்பா, அந்த பிள்ளையாண்டா மேல பாம்பு ஏறி இறங்கிச்சுல்ல, தோஷம் நீங்கிடுச்சு. எப்படி? நாகமா வந்ததே நான் தானே. அடங்கப்புறானே, இத்திருண்டு கோயில்ல குந்திக்கிட்டு அம்மாந்தூரம் வந்து இவ்வளவு வேலை பண்ணிருக்கியாமா நீ?
அப்ப உன் தங்கச்சி அந்த புள்ளையாண்டானுக்கே கொடுத்துடலான்ற. கொடுத்துருங்க. என் மனசுல கடந்து ஒண்ணு தவிக்குது. என்ன? உன் சன்னிதானத்திலேயே அதுங்களுக்கு கல்யாணம் நடந்தா நான் கடந்து கூத்தாடுவேன். எங்க இங்க இருந்து அதுகளெல்லாம் கூட்டிக்கிட்டு நான் வரப்போறேன்னு எனக்கே தெரியல. உட்கார்ந்து பேசுங்கப்பா. உட்கார்ற. கல்யாணம்னா சாதி ஜனெல்லாம் திரண்டுதான் வரும். வண்டின்னு வானுவா, வசதின்னு வானுவா, மாடு மேய்ச்சி கஞ்சி குடிக்கிறவா. நான் எங்க இருந்தம்மா போவேன்? இருங்கப்பா, அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அந்த ஊருக்கே நான் வந்துடுறேன். மணியா மகளே, வாழையத்தான் உன் கோயிலெல்லாம் இடிச்சு விட்டான், உன் சிலையெல்லாம் உடச்சு விட்டான். அந்த ஊருக்கு நீ எந்த வழியா வருவ? எங்க தங்குவம்மா? அப்பா, அந்த பாளையத்தானை கொண்டு எனக்கு கோயிலையும் கட்ட வச்சு என் தங்கச்சி கல்யாணத்தையும் பண்ண வைப்பேன். அது என்னால முடியுமா முடியாதா? உன்னை முழுக்க முழுக்க மவளா நினைச்சு குடும்ப கதையை பேசிட்டு இருந்தனா அதுல உன் கதையை மறந்துட்டேன். ஒரு மொழி முழிச்ச பாரு, அதுல எல்லாம் ஞாபகத்து வந்துருச்சுமா. முந்தி உன் சங்கதி தெரியாம எரும பைய மகிஷாசூரன் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தானே, அவன் சாணிய கைட்டு புள்ள. அதை விடு, சிவனும் விஷ்ணு உங்ககிட்ட பட்ட பாட்டுக்கு இந்த கொசு பைய பாளையத்தான் எந்த மூலைக்குமா? அவனை விடு, நீ வந்து கல்யாணத்தை கிட்ட இருந்து நடத்துவே. நான் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, சந்தோஷமா இருக்கிறேன் நான். இப்போ எனக்காக அங்கிருந்து பலகாரம் கொண்டு வந்திருக்கீங்களே, கொடுக்கலையாப்பா? ஆமாமாவளே, மறந்து போச்சு மறந்து போச்சு. ஐயோ, சாப்பிடுமா. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் தங்கச்சி தான் பண்ணிச்சா? ஏப்பா, நிறைய மாடு வச்சிருக்கீங்களே, எனக்காக கொஞ்சம் பால் கொண்டு இருக்க கூடாது? இத பாருமா, உன்னை பார்த்து இவ்வளவு சௌகரியமா பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கொண்டு வந்திருப்பேம்மா. சரி சரி, நானே அங்க வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ எங்கேயும் வருவம்மா, உன்னால ஆகாத காரியம் என்னம்மா இருக்கு? மவளே, பலவாரம் இங்க இருக்கு. அப்போ வந்திருக்கா மவளே? அம்மா அம்மா, அப்படியே எங்க போறீங்க? என்னப்பா, சிவப்பு மாடெல்லாம் சரியா இருக்கு, வெள்ளை மாடெல்லாம் சரியா இருக்கா? ஒன்னே ஒண்ணு குறையுதுங்க. இல்லைங்க, நாங்க தானங்க எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்தோம். நாலு எங்கற நேத்துக்கு மாதிரி இன்னைக்கு விட்டுட்டு வந்துட்டீங்களா? அது இல்லைங்க, அது வந்து அதுவும் வருதுங்க. இது தினசரி வர்ற பழக்கத்துல வந்துருச்சு. எவனாவது புடிச்சிட்டு போனான்னா அரசாங்க தண்டனைக்கு நீங்கள் ஆளாகணும், அந்த தண்டனைக்கு நானும் ஆளாகணும். நாளையில இருந்து நீங்க மாடு மேய்க்க வேண்டாம். ஒப்பு வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஐயோ இல்லைங்க, நாளையில இருந்து அந்த மாடு எங்க போகுது எங்க வருதுன்னு பாத்துக்கிட்டே இருந்து அது தலை கைத்த பிடிச்சு இழுத்துட்டு வந்துடுறோம். பாப்போம் பாப்போம். பொன்னாத்தா, வா கஞ்சி குடிப்போம். நான் வரல, நீ போ. ஏன்? கொஞ்ச நவுந்தாத்தான் இந்த மாடு எங்கேயோ ஓடி போயிடுதே, அதனாலதான் நான் இங்கே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதானே, நாம ரெண்டு பேரும் இந்த மாட்டை பாத்துக்கிட்டு இங்கே உட்காந்து கஞ்சி குடிப்போம். ஆமா, நீ எங்க மாட்டை பாக்க போற? என் நேல பாத்துக்கிட்டு இருப்ப. ஐயா இடிக்காத, பல்ல குளிக்க போது, உட்காரு. இந்தா, முதல்ல மிளகாய புடி. ஐயோ, இங்க இருந்த மாட்டை காணுமே. ஆமா காணோம், அதுக்குள்ள எங்க போச்சு? அதோ பாரு. எங்க? என் கைக்கு நேரா பாரு. ஆமா, மலை மேல ஏறுது. அதுக்குள்ள எப்படி போச்சு? அதோ போயிட்டு இருக்கு பாரு. ஆமா, போயிட்டே இருக்கேன்.
நினைக்கிறீங்க? பசுவும் பால் கொடுக்குதே. ஆமாங்க. இது அப்படியே போய் பாளையக்காரர்கிட்ட சொல்லுவோம். வா வா. மாடாவது மலை ஏறுவதாவது, பசுவாவது குழந்தைக்கு பால் கொடுப்பதாவது. மன்னா, இவர்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்க வேண்டும், இல்லை என்றால் இப்படி ஒரு கனவு கண்டிருக்க வேண்டும். இல்லைங்க, சத்திய பிரமாணமா சொல்றேங்க. நாங்க 2 பேரும் கண்ணால பார்த்தோங்க. ஆமாங்க. இப்போதே நான் அங்கு வருவேன். நீங்கள் சொன்னபடி குழந்தைக்கு பசு பால் கொடுக்காமல் இருந்தால் அங்கேயே உங்கள் இருவருடைய கண்களையும் பறித்து விடுவேன். தாராளமா செய்யுங்க. அதாவது புறப்படு. பாத்தீங்களா?